Taste the Daily. திரு இப்போ பார்க்க முடியுது சார் சொன்ன மாதிரி இராணுவம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நாங்கள் இப்போது பாகிஸ்தான்லேருந்து வந்த ட்ரோன்கள் எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ராணுவம் தரப்புலேருந்து நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் சைடில் இருந்தும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவோட ட்ரோனு விமானத்தெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பொய் செய்தி பரப்புகிறாங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி கூட விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறது அப்படின்றது நமக்கு எது பாதிப்பா இல்லை எதுக்காக இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புகிறாங்க? அதாவது இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மூலமாக உலக நாடுகளுக்கு இந்தியா சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னென்னா, பாகிஸ்தான் என்பது ஒரு பொய்யாக அவங்க சொல்லி மக்களை ஏமாற்றி அந்த பாகிஸ்தான் உள்ள உண்மையான பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களை கூட அவர்கள் மூளை செலவை செய்து அந்த பாகிஸ்தான் நாட்டு இராணுவமும் உளவுத்துறையும் சேர்ந்து அவங்க தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவர்களை பயங்கரவாதிகளாக்கி கடந்த 30 ஆண்டு காலம் நாங்கள் இந்த தொழில் தான் செய்கிறோம் என்பது பாகிஸ்தானுடைய அரசே சொல்லுகின்றது என்றால் அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடிதான் காரணம். செந்தூரம் என்பது இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் முதன்மையானது உலக நாடுகளில். அப்படிப்பட்ட நம்முடைய அந்த பகல்காமுடைய அந்த டூரிஸ்ட அந்த பெண்களெல்லாம் என்ன மதம் எல்லாம் கேட்டு அடிக்கிறாங்களா, இனிமேல் இவங்களை விட்டு வைக்க முடியாது. உலக நாடுகளுக்கு இந்தியா சொல்லக்கூடிய படிப்பினை ஒரு மூமெண்ட் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு இதுவரைக்கும் இந்த சட்டம் நடக்கல. உலக நாடுகள் ஃபுல்லாக யாரையாவது பாகிஸ்தானுக்கு யாராவது வக்காலத்து வாங்குறாங்களா? இல்லை. காரணம் என்றால் பாகிஸ்தானுக்கு முழுக்க குலத்தொழில் என்ன ஓப்பனாக அவங்களுக்கு குலத்தொழிலே ஆயுதங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவதும் அது உலக நாடுகளை குண்டு வைப்பதும் இதன் மூலம் தன்னுடைய ஒரு தான் ஒரு பெரிய அதாவது போக்கு நாடு. அதாவது ஒவ்வொரு நாடுகளும் உற்பத்தி இப்போ இந்தியா சர்க்கரை உற்பத்தியில் சிறப்பாக விளங்குகின்றது, இரும்பு உற்பத்தி சிறப்பாக விளங்குகின்றது, இராணுவ தளவாடங்களை கட்டமைப்பை இந்தியா சிறப்பாக சிறப்பு ஒரு சாதனை நம்ம பெருமையாக சொல்லுவோம். அதே உங்களுடைய ஒரு சாதாரண ஒரு வீட்டில் கூட பிள்ளைகள் 100க்கு 100 மார்க் பண்ணால் என் பிள்ளை 100க்கு 100 வாங்கினா பெருமையாக சொல்லுவோம். ஆனால் பாகிஸ்தானுக்கு என்று சொல்லிக்கொள்ள எந்த பெருமையும் கிடையாது. காரணம் என்றால் முழுக்க பயங்கரவாதிகள். அங்கே பயங்கரவாதிகள் தலைவர் கூட சமயத்தில் என்ன சொன்னாருங்க, சையதுல்லாவின் கூட என்ன சொன்னார், இந்தியாவை நாங்கள் நினைத்தால் சுக்குநூறாக ஆக்குவோம் என்று சொன்னால் அதில் அர்த்தம் என்ன? அதில் அர்த்தம் என்ன? அதனால தான் 2014 பிறகு நம்முடைய பாரத பிரதமர் உலக நாடுகள் கொண்டே சென்றார். அப்போது கூட இங்குள்ள சில விமர்சனம் சொன்னார், அவர் நாடாக போகிறாரு, அவர் ஊரான்னு போகல. ஒவ்வொரு நாட்டிலும் சென்று அங்குள்ள கலாச்சாரம் பண்பாடு கட்டமைப்பு போர்க்கால கட்டமைப்பு இதெல்லாம் வைத்து கொண்டு தான் இனிமேல் நம்முடைய நாட்டிற்கு என்ன தேவை என்று சொன்னால் இந்த உலக நாடுகளை பாருங்கள். இஸ்ரேல் நாட்டுடைய அதிபர் என்ன சொல்லிக்காரு பாருங்க, சிறந்த பண்பாட்டு மிக்க தலைவர் இந்த நாட்டுடைய பிரதமர், அவருக்கு நம்முடைய நாட்டுக்கு உதவி தேவைன்னு சொல்லியிருக்காருங்க. அது ரஷ்யா நாடு பாராட்டு இருக்குது, அதே போல இஸ்ரேல் நாடு பாராட்டு இருக்குது, சவுதி மன்னர் பாராட்டு இருக்கிறாரு, ஆஸ்திரேலியா பிரதமர் பாராட்டிருக்கிறாரு, அமெரிக்க நாடு, இங்கிலாந்து, இத்தாலி பிரதமர், இப்படி பங்களாதேஷோட இந்தியாவை பகிர்ந்து கொண்டு உலக நாடுகள் யாரும் சரியப்ப இங்கே வாழ முடியாது. காரணம் என்றால் இங்கு எல்லா கட்டமைப்பும் உள்ளது. ஆனால் அதனால தான் இந்தியாவுடைய பிரதமர் இன்றைக்கு இவங்க நினைச்சிட்டாங்க பாகிஸ்தான் நம்மகிட்ட வரமாட்டாங்க, எல்லாம் வரமாட்டாங்க, இப்படியே ஏமாத்திட்டே போயெல்லாம் நினைச்சாங்க. இதில் என்ன விஷயம்னா, பாகிஸ்தானில் முழுக்க பயங்கரவாத டெரரிசம் ஃபேக்ட்ரி. இப்போ நீங்கள் நிறைய ஃபேக்ட்ரி ஆரம்பித்து நிறைய ஏழைகளுக்கு படித்த மாணவர்களுக்கு வேலை கொடுக்கறது மாதிரி பாகிஸ்தானுக்கு உலக அளவில் உள்ள ஏழை எளிய அவங்களுடைய மக்களை அழைத்து மூளை செலவு செய்து டெரரிசம் ஃபேக்ட்ரி வைத்து அதை ஒத்திகை பார்க்கக்கூடிய சென்டர் தான் ஜம்மு காஷ்மீரில் அவங்க பண்ணாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அங்கே பயிற்சி பெற்று ஜம்மு காஷ்மீரில் ஒத்திகை பார்த்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? உலக அளவில் ஜம்மு காஷ்மீர் பல்ககம் போன்ற இடங்கள் நியூசிலாந்தை விட அதிபயங்கரமான சுற்றுலா ஸ்தலம் ஆகின்றது, வர்த்தகம் பெறுகின்றது. ஜம்மு காஷ்மீர் மக்கள் இன்றைக்கு மட்டும் மிகப்பெரிய செல்வமும் செழிப்பாகவும் மக்கள் சுதந்திர ஆர்டிகல் 370 நீக்கின பிறகுதான் பயங்கரவாதிகளுக்கு வைத்து வயலி பிரச்சனைகள் என்றால் இந்த நாட்டு பிரதமர் கட்டமைப்பு ஆக்கி உள்ளார் என்றுதான் இந்த நாட்டினுடைய நம்முடைய பிரதமர் எவ்வளவு உதாரணம். உலக நாடு முழுவதும் இந்த விஷயம் உன்னிப்பா ஏன் பார்க்குறாங்கன்னா, ரஷ்யா கொடுத்த ஒவ்வொரு ஆயுதங்களும் பாருங்க. இன்னைக்கு அவங்க பாகிஸ்தான் சொல்றாங்க இல்லையா, நாங்கள் ராக்கெட்டு விட்டோம், நாங்கள் ட்ரோன் விட்டோம்னு சொல்றாங்கல்ல, எல்லாமே இந்தியா நம்முடைய விமான வான்படி தலைவெல்லாம் உங்களை பட்டாசு புஷ்பான மாதிரி ஆக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன புரியுது, உங்களுக்கு யார் வித்தாங்களோ இந்த ஆயுதத்தில் எந்த நாடு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அங்கோப்படி இருந்தார்களோ அந்த நாட்டிலிருந்து வாங்கிய பல நாடுகள் ஐயோ ஒண்ணுமே இல்லையே, பாகிஸ்தான் விட்டதெல்லாம் புஷ்பனா போச்சு, இது அனைத்தும் S4 அடித்து தகர்த்து தரைமட்டம் ஆக்கியது என்றது. இதுதான் உலக நாடுகளுக்கு இந்தியா சொல்லும் ஒரு படிப்பனை. நன்றி, கருத்துக்கு நன்றி. திரு ராமன், உங்க இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க. ஆப்கான் நாட்டில் ஜனநாயக ஆட்சியை தாலிபான் கவுத்தாங்க.
அவுக்கும்போது அவங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எண்ணங்களை மாற்றி மக்களாக நான் ஒரு நிலைப்பாடு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்தியா அரசு தான் முழுக்க அத்தனை கட்டமைப்புகள் வரைக்கும் செயற்கையாக நதிகள் நீர்கள் வளர்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்த பொறுத்த வரைக்கும் நாய் வாயில் நீங்கள் நிமிக்கவே முடியாது. நோய்ப்பட்ட உடலுக்கு எப்படி அந்த புற்றுநோய் கட்டியாக தனியாக சர்ஜரி பண்ணி வெளியே அனுப்புகிறோமோ அதே போல் இந்தியாவுடைய அந்த சிந்து ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா முழுக்க பயங்கரவாதிங்கிற அவங்கள மட்டும்தான் கண்டுபிடிச்சு பண்ணுறாங்க. மக்களையோ அவங்கள இராணுவ வீரர்களையோ தாக்க வேண்டிய எண்ணம் இந்தியாவுக்கு கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் அப்படி இல்லை. 24 மணி தீபாவளி பட்டாசு மாதிரி விடிய இரவு முழுக்கம் பண்ணிட்டாங்கன்னா உலக அதாவது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பார்லிமெண்ட்டில் 7 வாட்டி சொல்லிக்காரு. என்ன சொல்லிக்காருன்னா உலக நாடுகளில் உள்ள வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற நாடை இருக்காமல் ஆக்குவோம், அது இந்தியாவில் நாங்கள் செய்து காட்டுவோம். காரணம் என்றால் இப்ப நாம செய்யாவிட்டால் நாளைய நமது தலைமுறை திரும்ப இதே பிரச்சனை வரக்கூடாது என்பதுதான் பிரதமர் மோடி எடுத்திருக்கு அனைத்து முடிவுக்கு இந்தியா நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து செல்வென்றால் இந்தியாவுடைய வலிமை ஒற்றுமை என்பதுதான் காரணம். நன்றி. கருத்துக்கு நன்றி.